திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியை பொறுத்தவரை அங்கே பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததை போல மக்கள் தொகையை ஒரு கணக்கீடாக எடுத்துக்கொண்டாலும் கூட திருக்கழுக்குன்றம் போன்ற பேரூராட்சிகளில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கடந்து அடிக்கடி அங்கே வந்து மக்கள் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக அங்கே கிரிவலம் போன்ற நிகழ்ச்சிகள், அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் அடிக்கடி வரக்கூடிய நிலையில் அங்கே கழிவு என்பது உற்பத்தியாகக்கூடிய நிலை அதிகமாக இருக்கிறது என்பது ஒன்று. திருக்கழுக்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னையை தாண்டி இன்றைக்கு துணை நகரம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வர இருக்கக்கூடிய சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இன்றைய சூழலை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் எதிர்கால நிலையை கணக்கிலே கொண்டு இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி அடைந்த இடங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு திருக்கழுக்குன்றத்திற்கு பாதாள சாக்கடை திட்டத்தை அமைத்து தர தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 1 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே இருக்கிறது என்ற ஒரு ஏற்கனவே அரசு சார்பாக அரசாணை வெளியிடப்பட்டிருந்தாலும் இதுபோல இருக்கின்ற கோவில் நகரங்கள், முக்கியமாக வெளியூரிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற காரணத்தால் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எனவே உறுப்பினர்கள் சொன்னதை இந்த துறை கவனத்தில் எடுத்து கோவில் நகரங்கள், இப்போது ராமேஸ்வரம் இருக்கிறது, நமது திருச்செந்தூர் இருக்கிறது, மதுரை இருக்கிறது போன்ற நகரங்களில் இருக்கிறது, எல்லாம் அதிகப்படியான பணிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய முதலமைச்சர் நகர்ப்புறம் அதிகமாக இந்தியாவிலே அதிகமான நகர்ப்புறங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு தான். அதற்கான சிறப்பு நிதியை எல்லாம் தந்திருக்கிறார்கள். எனவே இதையும் கவனத்தில் கொள்கிறோம்.